எம்ஜிஆர் வந்தாருனாக்கா நடிக்கும் போதுல இருந்து அடித்தட்டு மக்களை வந்து அவன் வந்து தன்னுடைய பார்வையில் மட்டும் இல்லை, தன்னுடைய மனசுல சுமந்தான் அவன். அதனாலதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே வரும்போது தொண்டம் ஃபுல்லா அவன் எம்ஜிஆருக்கு வந்தான். ஆதவ வந்து பழைய காயலங்கடை மாதிரி அங்க போயிட்டு வெங்காயப்பாத்திரம் வைக்கிறதுக்கு ஒரு போயிருக்காரு. அங்க வாங்குவானுங்களா அவனு? பழைய காயலங்கடை தானே சொல்லிட்டு போவான். இதுதான் நடக்குது. ஏசி வந்தா ஏசி, உக்காந்தா ஏசி, சாப்பிட்டா ஏசி, தூங்குனா ஏசி, படுத்தா ஏசின்னு இருந்துகிட்டு இருக்க நீ என்ன கரப்படையாது? 250 கோடி ரூபா வாங்குற சம்பளம் கரப்படையாத கையா? தொண்டனுடைய ரசிகர்களுடைய மனநிலையை நாடி பிடிச்சி பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்த மனுஷன் தான் எம்ஜிஆர். அப்போ அவர் வந்தாருனாக்க ஒரு பார்வை இருந்தது, மக்கள் மேல ஒரு பார்வை இருந்தது, மக்களுக்கும் அவர் மேல ஒரு பார்வை இருந்தது. ஆனா உனக்கு என்ன இருக்குது? தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கை வந்து கரைப்படையாத கையா இருக்கு, நம்ம எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது, களத்துல தைரியமா நீங்க சொல்லுங்க, மக்களை சந்திங்க, தைரியமா பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பேச சொல்றாரு, என்ன இது பண்ற சொல்றாரு, என்ன சாக்கடையில போய் கை வைக்க சொல்லுங்க, கரைப்படியுமா படியாதுன்னு பார்க்கலாம். நீ வீட்டுக்குள்ள ஏசிலே உட்காந்துட்டு போனா ஏசி, வந்தா ஏசி, உக்காந்தா ஏசி, சாப்பிட்டா ஏசி, தூங்குனா ஏசி, படுத்தா ஏசின்னு இருந்துகிட்டு இருக்க நீ என்ன கரைப்படையாது? 250 கோடி ரூபா வாங்குற சம்பளம் கரைப்படையாத கையா? 250 கோடி ரூபா கட்டி வாங்குறீல்ல? ஊழலுக்கு வந்து நம்ம வாங்காத இதுவே பெரிய ஊழல் தானே. நீ இன்னும் 250 கோடி ரூபா வாங்குற நீ வந்து கரெக்டாக நீ இன்கம் டேக்ஸ் கட்டுறியா? நீ ஒழுங்காக இன்கம் டேக்ஸ் கட்டினா வீட்டில் இடி ரைடு வந்தது, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது, எதுக்கு வந்தது? நீ எவ்வளோ பிளாக் வாங்குற, எவ்வளோ ஒயிட் வாங்குற கணக்கு கட்டிருக்க நீ? அப்போ அது கரைப்படிஞ்ச கை தானே. சாதாரண ஒரு கடை வச்சுருக்கான், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கரண்ட் பில்லு கட்டுறான், இவ்வளோ சம்பளம் கொடுக்குறான், இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ மெட்டீரியல் இறக்குறான், இவ்வளோ மெட்டீரியல் சேல்ஸ் ஆகுது, பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பண்ணி அவன் கரெக்டாக என்ன பண்ணுறான்? அரசுக்கு வந்து சமர்ப்பிக்கிறானா இல்லையா? இப்போ இந்த கடையில் ரைடு வந்திருக்கா? இங்கே பாண்டிப்பேட்டையில் இருக்கிற எந்த கடையிலையாவது ரைடு வந்திருக்கா? உனக்கு ரைடு வந்த காரணம் என்ன? ஒரு பயமுத்து ஒரு தலைமை தேவைப்படுது. இங்கே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தில் அப்படியே பூதகாரமாக கொண்டு போயிட்டு அந்த பூதகாரம் போகிறதுக்குள்ளே அவனை அமுக்கி என்னுடைய வலைக்கு வழி கொண்டு வரணுன்ற ஒரு பிம்பத்தை வந்து வடநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு அறிக்கை, அந்த அறிக்கைக்கு நீ அடிப்படைஞ்சிட்ட. உனக்கு கட்சி ஆரம்பிக்கணுன்ற தேவைகள் எனக்கு தான் நான் என்னோட கேள்வி. எனக்கு 100 ரூபா சம்பளம் தேவைப்படுதுங்க, ஒரு நாளைக்கு வருமானம் தேவைப்படுதுங்க. இன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா கிடைக்கிறது வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு 1000 ரூபா கிடைச்சி நான் அதை விட்டுட்டு நான் வேற எங்கே போவேன்? போக மாட்டேன்ல. எனக்கு 100 ரூபா தான் தேவைப்படுது, எனக்கு 1000 ரூபா கிடைக்குது, அதை விட்டு நான் எப்படி போவேன்? அந்த 1000 ரூபாய் அதிகரிக்க தான் நான் பார்க்கணும் தவிர அந்த 1000 ரூபா விட்டுட்டு வந்து நான் 100 ரூபாய்க்கு வர மாட்டேன்னு. உனக்கு 250 கூட சம்பளம் வாங்குற, நீ விட்டுட்டு வருதுக்கான தேவைகள் என்ன நான் கேட்குறேன். உனக்கு என்ன தேவை இருக்கு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தேவைகள் என்ன இருக்கு? எம்ஜிஆர் வந்தாருனாக்கா நடிக்கும் போதுல இருந்து அடித்தட்டு மக்களை வந்து அவன் வந்து தன்னுடைய பார்வையில் மட்டும் இல்லை, தன்னுடைய மனசுல சுமந்தான் அவன். அதனாலதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே வரும்போது தொண்டம் ஃபுல்லா அவன் எம்ஜிஆருக்கு வந்தான். அப்ப வாங்குற சம்பளத்துல பாதி சம்பளத்தை ஒதுக்கினான். புரிதுங்களா? அப்ப தொண்டனுடைய ரசிகர்களுடைய மனநிலையை நாடி பிடிச்சி பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்த மனுஷன் தான் எம்ஜிஆர். அப்போ அவர் வந்தாருனாக்க ஒரு பார்வை இருந்தது, மக்கள் மேல ஒரு பார்வை இருந்தது, மக்களுக்கும் அவர் மேல ஒரு பார்வை இருந்தது. ஆனா உனக்கு என்ன இருக்குது? மக்களுக்கு நீ இதுவரையிலும் வந்து நீ இவ்வளவு படம் நடிச்சிருக்க, கிட்டத்தட்ட 67 படம் நடிச்சிருக்க. எந்த படத்துலயாவது மக்களை சேரக்கூடிய அளவுக்கு போய் சேர்ந்திருக்க உன் படத்துல ஒரு கருத்தியல் பாட்டை சொல்றது? எம்ஜிஆர் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து வந்து ஒரு கொள்கை பாடல் கொண்டு வந்தார், கருத்தியல் பாடல் கொண்டு வந்தார். உன்னுடைய படத்துல எந்த பாட்டாவது ஒரு கருத்தியல் பாடல் இருக்கான்னு பாரு. உன் படத்திலேயே நீ நடிக்கிற படத்திலே உன்னால ஒரு முழு கவனத்தை செலுத்த முடியல. நீ வந்து படத்தை விட்டுட்டு ஒரு நடிப்பை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்துட்ட. அப்போ உனக்கு நீ நடிக்கிற ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய படத்துக்கே உன்னால உன்னுடைய ஒரு கருத்தை வந்து சொல்ற அளவுக்கு உன்னுடைய கவனம் செலுத்த முடியாத நீ ஒரு தமிழ்நாட்டு மக்கள் வந்து கடகோடி நடக்கிற வந்து நீ எப்படி நீ கவனம் செலுத்த முடியும்? இல்லை, அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற ஆட்சி மாதிரி நம்ம ஆட்சி பண்ண தேவையில்லை, நம்ம ஆட்சி புதுசா இருக்கணும், புதுமையா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன புதுமையா பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? பழைய பாத்திரக்காரில் பார்த்தீங்கன்னா கைலாக்காரக்காரர் இருக்கான்ல, கைலாக்காரக்காரில் போயிட்டு வெங்கல பாத்திரம் விற்றா என்ன எடுத்துக்குவாங்க? கைலாங்கடையில் வந்து பழைய பேப்பரு, இரும்பு இதை தான் கொண்டு கொடுப்பான். அவன் வந்து பழைய இரும்பு விற்கிறவன். அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து பெரிய ஷோர் ரூமில் விற்கிற வெங்கல பாத்திரமும் சில்வர் பாத்திரம் கொண்டு விற்றாக்க வாங்குவானுங்களா? ஆதவாரிஜின் வந்து பழைய காயலங்கடை மாதிரி அங்கே போயிட்டு வெங்கல பாத்திரம் விற்கிறதுக்கு ஒரு போயிருக்காரு. அங்கே வாங்குவானுங்களா அவனு? பழைய காயலங்கடை தானே சொல்லிட்டு போவான். இதுதான் நடக்குது. ஆதவாரிஜின் வந்து பேசியிருக்காரு. ஆதவாரிஜின் வந்து ஊழல்ல முழுமையான ஒரு உருவம் அவர்.
புரியுதுங்களா? அரசுக்கு தெரியும் அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன செய்யறாரு, அவர் யாரு. இன்னும் சிறுமண தமிழ்நாடே கிடையாது, தமிழனே கிடையாது. அவர் வந்து தெலுங்காரு, மார்ட்டின் வந்து தமிழ்நாட்டுக்காரு. புரியுதுங்களா? அவர் பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாரு. புரியுதுங்களா? அது நான் அவர் பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அவர் தமிழர் ஆக முடியுமா? அப்போ அவர் அரசியலில் கட்சியில் சேர்க்கறதே பெரிய தவறு, இதுவே பெரிய தவறு. அதுவும் ஊழலை பற்றி அவர் பேசுறது வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து முட்டாளாக்குறது. அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தெரியாதா எது ஊழல் எது ஊழல் இல்லைன்னு? ஒரு ஊழல் ஒழிக்க வந்தவர் அது என்ன தெரியும்? நீ என்ன பண்ணியிருக்க? என்ன உன் கட்சியோட கொள்கை? உன் கட்சியோட கொள்கையே ஒரு கொடியை பார்த்தாலே மூஞ்ச தொடி தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கு. இதே திமுக கொடி எப்படி இருக்கு, அண்ணா திமுக கொடி எப்படி இருக்கு, விடுதலை சிறுத்தை கொடி எப்படி இருக்கு, இந்த கொடியெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தா அந்த கொடியை பார்க்கணும். அப்படி இப்படி இருக்குங்களா? ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை வருதுல்ல. ஸோ ரோட்ஷோல பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள்லாம் வந்து அந்த கட்சி அந்த கொடி இருக்குல்ல, ஸோ தோல்ல இருந்து தூக்கி வீசுறாங்க, கிரியும் வீசுறாங்க, விஜய் அவர்கள் மேலேயும் வீசுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஜஸ்ட் அது துண்டா பாக்குறாங்களா, அதை கொடியா பாக்குறாங்களா, இல்லை பேப்பரா பாக்குறாங்களா? விஜய் நினைக்கிறது வந்து நான் தெரியாம கட்சி ஆரம்பிச்சுட்டேன், இந்த தெரியாம அந்த கலர் உருவாயிட்டேன், இது என் தோல் எடுக்கிறதுக்கு லாவிக்கில்லாது, இதை நீங்க பிடிச்சா பிடிச்சிங்க பிடிக்காம போங்கன்னு சொன்னேன். அவன் என்ன பண்றான் தெரியுமா? இது ஒரு கலரு, இது ஒரு கொடி கலர் டவுல்னு சொல்லிட்டு எனக்கு போடுற, இது மூஞ்சி தொடைக்கோட லாய்க்குன்னா அவன் தூக்கி அவன் போடுறான். இது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செய்யறது தான். இது வந்து கட்சி கொடியா? அது ஒரு கட்சியோடைய வந்து ஒரு கலரா? அது வாகை பூன்னு வச்சிருக்கான். வாகை பெரிய பெரிய போர் வீரன். நாட்டே வந்து பல ஆண்டுகள் போர் புரிந்து அந்த போர் புரிந்த பிறகு அந்த நாட்டை வந்து கைப்பற்றான். கைப்பற்ற பிறகு அந்த ஒரு வாகை மலர்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டுறான். நீ எந்த நாட்டில் போய் போர் புரிஞ்சிருக்க? கொடியே வந்து கடன் வாங்கியிருக்க, அதில் வந்து காவின்னு சேர்க்குறதா, இல்லை ரத்தனை சொல்கிறதா, இல்லை புரட்சின்னு சொல்கிறதா, இல்லை சமத்துவம்னு சொல்கிறதா, சமாதானம் சொல்கிறதா? என்ன அந்த கொடியில் நீ என்ன சொல்ல வர? ரெண்டு பக்கம் யானை. அதுவே வந்து ஆம்ஸ்டாங் பங்சன் சமச்சி கட்சியினுடைய சிம்பிள் யானை சின்னம் அது போட்டிருக்க. அது ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சிம்பிள். அது கேஸ், அது வேற கேஸ் போயிட்டு இருக்கு. நீ அதுவே உன்னால ஒன்று ஒரு கட்சி வரமுறை கட்சியே ஒரு உருவாக்க முடியல கொடியை. நீ எப்படி கட்சி வழி நடத்த போற? திமுகலாம் எடுங்க, அப்படி நீங்க நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு நிமிஷம் காலையில பிடிச்சவனுக்கும் சரி பிடிக்காதவனுக்கும் சரி, சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம போனாலும் சரி, தூங்கினாலும் சரி தூங்காம போனாலும் சரி, அவன் குளிச்சாலும் சரி குளிக்காம சரி, அவன் விழிக்கிறது எது முகத்தில் முடிக்கிறான்? கதிரவன் முகத்தில் முடிக்கிறான். அதை தான் இயற்கையான சின்னமா உதயசூரியன் சின்னம் வச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய அவன் ஜாதி எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதம், ஜாதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் நான், மதமே எனக்கு ஏற்றுக்கூடியாதவன் நான். இப்போ எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த இன வேறுபாடுகள் பார்க்குற எவனாக இருந்தாலும், அவன் கருப்பாக இருந்தாலும் சரி சிகப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஓடுறது ஒரே ரத்தம், சிகப்பு. இந்த நாடு திராவிட நாடு, திராவிட இனம், அந்த இனத்துடைய கலர் கருப்பு. இது ரெண்டை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொடியில் நிரூபிச்சான் பார்த்தீங்களா? அவன் தாங்க அறிஞன், அவன் தாங்க மனுஷன், அவன் தாங்க சமத்துவம், அவதான் சமத்துவமான ஒரு மனிதன். அப்போ அவன் அறிவில் எவ்வளோ அந்த ஊர் இருந்தால் இந்த கலரை உருவாக்குறது ஒரு ஞானம் வேணும் இல்லையா? எல்லா மனுஷனும் உடம்புலையும் ஓடுறது ரத்னம் சிகப்பு, இந்த இனத்துடைய கலர் வந்து கருப்பு. இது ரெண்டு தாண்டா நாங்கள் வந்திருக்க திராவிட இனத்தை காப்பாற்றுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிருக்கோம் சொன்னான் பார்த்தீங்களா? அவன் மனுஷன், அவன் ஆம்பளை. புரியுதுங்களா? அதுக்கு வந்து இதுக்கு வந்து இயற்கை, இது எவனுக்கும் சொந்தம் கிடையாது, பொதுவானது, எல்லாருக்கும் சொந்தமானது. ஆனால் எல்லாருக்கும் பொதுவான சிம்பிளையே நான் வந்து என்னுடைய கட்சியோட சின்னமாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சூரியனை கொண்டு வந்தான் பார்த்தீங்களா? இது எவன் சொந்தம் பண்ண முடியும்? எவனும் முடியாதுல்ல. அப்போ அவன் ஆம்பளையா? நீ எதையுமே ஒன்னால எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு ஒரு தொகுதியில் நின்று நீ எம்எல்ஏ ஆக போறியா ஆகலையா, என்னன்னு மக்கள் ஓட்டு போடுவாங்களோ ஓட்டு போட மாட்டேன், இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. இதுக்குள்ள நீ வந்து ஆட்சியை பிடிக்க போறேன், பதவியில் உட்கார போறேன்,